2 பக்கமுமே இன்டென்ஸான போர் நடந்துங்குது. அதாவது ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும்போது என்ன சொன்னாங்க? ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்போ அமெரிக்காவும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் ரேலி ஆகுது. இது எப்படி அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லியும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும் ஷேர் மார்க்கெட் பற்றியும் உங்களுக்கு தெரியணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மெயினாக என்ன நடக்குதுன்னா, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானில் பேச போகிறாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சுன்னா, ஈரான் வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு யுரானியம் என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது, அதாவது நியூக்ளியர் வெப்பன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஈரான் என்ன சொல்லிச்சுன்னா, அதெல்லாம் முடியாது, எனக்கு 5 வருஷம் தான் அப்படின்வாங்க. இந்த ஊர்லலாம் வந்து பார்கெயின் பண்ணும்போது ₹100ன்னு ஆரம்பித்தா ₹20ன்னு இந்த பக்கத்துலேருந்து பார்கெயின் ஆரம்பிக்கும் போது 20 வருஷம் எங்கே இருக்குது, 5 வருஷம் எங்கே இருக்குது, அந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்கெயின் பண்ணி அதுக்கப்புறமா யூஎஸ் வந்து சரி 15 வருஷம் வச்சுக்க, 15 வருஷம் நீ என்ரிச்மெண்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது டீப்பாக பேச்சுவார்த்தை நடந்து அது கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 12.5 வருஷம் நீ யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணாத, அதுக்கப்புறமா வந்து நீ பண்ணிக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய், உன்னோட நியூக்ளியர் வெப்பன் வாங்கக்கூடாது அப்படின்னா நீ லைஃப் லாங் தானேடா பொண்ணு, ஏன்டா 12 வருஷத்தில் என்னடா சாதிக்க போகிறன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இங்கேயே கிளியர் கட்டாக தெரியுது, அமெரிக்கா இஸ் லூசிங் த வார். ஸோ அது போக முக்கியமாக ஏன் வந்து மார்க்கெட் ரேலி ஆச்சுன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டேரிஃப் விஷயத்தில் வந்து காங்கிரஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, ரிவோக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எல்லா நாட்டு மேலே போட்ட டேரிஃபும் ரிவோக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரையும் ரிவோக் பண்ணுறதுக்கான பவர் செனட்டுக்கிட்டேயும் அதுக்கப்புறம் காங்கிரஸ்கிட்டையும் இருக்குதுன்ற மாதிரி பேசிக்கினாங்க. செனட்டில் வந்து 4வது முறையாக ட்ரம்ப்பை வந்து அதாவது ஆட்சியை விட்டு அகற்றுறதுக்காக போராட்டம் பண்ணிக்கிறாங்க. கம்மிங் இன் டு டேட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே நம்ம அப்போ அதே மாதிரி யூரோப்பியன் நாஸ்டாக் வந்து ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை அதை ஹிட் பண்ணியிருக்குது. ஸோ நீங்கள் சார்ட் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் தான், ஆரம்பித்ததுலேருந்து முடிந்த வரைக்கும் க்ரீன் தான். அந்த மேலே குச்சியும் இல்லை, கீழே குச்சியும் இல்லை, அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஆஃப் கேண்டிலை வந்து உருவாக்கிக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இது மார்க்கெட் ரேஞ்ச் வில் பி 23,600 to 24,200 அந்த ரேஞ்ச், இது ரெண்டுக்குள்ளே க்ளோஸ் ஆகுன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.